வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோட்ல இப்போ ரீசெண்டா இட்டாலி, அரபி, துனிசியா இந்த 3 நாடுகளோட கோ ப்ரொடக்ஷன்ல வெளிவந்திருக்கிற எய்ச்சா அப்படின்ற ஒரு மெலோட்ராமா, அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ரிவ்யூ பார்த்துட்டு இந்த படத்துல என்னென்ன பாசிட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்ரிசியேட் பண்ணிட்டு, இந்த படத்துல என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம கிராக் பண்ண போறோம். துனிசியா மோஸ்ட் லிபரல் அண்ட் ஸ்டேபிள் டெமோக்ரஸி உள்ள நார்தன் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ இந்த நாட்டுல நார்தன் துனிசியால டொசூர் அப்படின்ற ஒரு பாலைவன கிராமம். ஸோ அங்கதான் நம்ம கதாநாயகியான அயா அவங்க வந்துட்டு ஃபேமிலியோட வசிச்சுட்டு வர்றாங்க. ஸோ அவங்க வந்துட்டு 14 வயசுல இருந்து தன்னோட குடும்பத்துக்கு தேவையான அந்த பொருளாதார தேவைகளை ஃபுல்லா இவங்க தான் பூர்த்தி செஞ்சுட்டு இருக்காங்க தன்னோட அப்பா அம்மாவுக்கு. ஸோ இந்த கிராமமே எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாலைவனம் தான். ஸோ அங்க வந்துட்டு என்ன சம்பாதிக்கிறதுக்கான சோர்ஸ் எல்லாம் கம்மி தான். பட் ஆனா அங்க இவங்க ஊருக்கிட்டே ஒரு 10 கிலோமீட்டர்ல ஒரு ஹோட்டல் இருக்கு. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் அந்த லெவல்லாம் இல்ல, ஒரு நார்மலா ஒரு டீலக்ஸ் லெவல் ஹோட்டல் வச்சுக்கலாமே. வர்ற அங்க சின்ன சின்ன டூரிஸ்ட் வர்றவங்க அங்க தங்கிப்பாங்க. ஸோ அந்த ஹோட்டலை வச்சுதான் இந்த ஊர் மக்கள்ல உள்ள இந்த ஊர்ல வாழக்கூடிய அந்த பசங்க எல்லாரும், இந்த ஒரு மெச்சூர்டு ஒரு டீனேஜ் வயசு பசங்க எல்லாம் அந்த ஹோட்டல்ல தான் வேலை பார்த்து தங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிதான் நம்மளோட கதாநாயகியுமே அந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில 9 மணி ஆனோடனே எல்லாருமே அங்க ஒரு அந்த ஹோட்டல்ல வந்துட்டு ஒரு வேன் வரும். ஸோ அதுல ஏறி இவங்க எல்லாம் வேலைக்கு போகணும். ஸோ அந்த ஹோட்டல் எப்படிப்பட்ட ஒரு ஹோட்டல் தெரியுமா? அங்க வந்துட்டு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறான்னா அந்த மேனேஜரு 1 லட்சம் ரூபாய்க்கு வேலை வாங்குவான். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைனிங் செக்ஷன் முடிஞ்சிருச்சு, டைனிங் செக்ஷன் பார்த்துட்டு இருக்கலே அப்படியே அங்க இருந்து டிஷ்வாஷ் போகணும், அங்க இருந்துட்டு ஹவுஸ் கீப்பிங், அடுத்து வந்துட்டு ரூம் பாய், எல்லா வேலையும் பார்க்கணும். ரூம் இன்சார்ஜ், ரூம் கிளீன் பண்றதுல இருந்து ஹோட்டல்ல A to Z எல்லா வேலையும் வாங்கி அவங்களோட உழைப்பை ஃபுல்லா உறிஞ்சிட்டு சம்பளம் வந்துட்டு ரொம்ப கம்மியான சம்பளம் தான். அவங்களோட மாசமா அவங்களுக்கு தன்னோட அந்த மந்த்லி செலவு இருக்குல்ல அதை கூட அவங்களால இது பண்ணிக்க அந்த சம்பளத்தை வச்சு டேலி பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் நம்மளோட ஹீரோயினான அயா அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, நீ எதுக்குமா அங்கெல்லாம் போய் வேலை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு, உன்னோட கசின் இருக்கால அவளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கான் பணக்காரன், அவனை கல்யாணம் பண்ணிட்டு வச்சுக்குவேன், நம்ம ஃபேமிலியே கஷ்டத்துல இருந்து விடுபட்டு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன அவன் கொஞ்சம் வயசான ஆளு அப்படின்றாங்க. ஸோ ஆனா இது நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கல. ஸோ இதனால இவங்க பதில் சொல்லாம கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அப்படி இவங்க போகும்போது ஒரு நாள் அந்த ஹோட்டல்ல உள்ள மேனேஜர் வந்து எல்லாரையும் அசம்பிள் பண்ண சொல்றாரு, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ட்டு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஹோட்டல்ல இப்ப இருக்கிற அந்த ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல ஒரு பொருளாதார நிலைமையில ஹோட்டல்ல வந்து நம்மளால ரன் பண்ண முடியல. ஸோ உங்கள ஒரு 8 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி நாங்க துனிசியா அந்த நகரத்துக்கு கூட்டிட்டு போயிடுறோம், அங்க உள்ள மெயின் பிரான்ச்சுக்கு. நீங்க எல்லாருமே இனிமே இந்த மந்தோட உங்களோட சேலரியை வாங்கிட்டு கம்பெனியை விட்டு விலகிருங்க, டிஸ்மிஸ் பண்ண போறோம் அப்படின்றான். ஸோ இதுக்கு அடுத்து நம்மளோட கதாநாயகி அந்த துனிசியா அப்படின்ற தன்னோட கிராம வாழ்க்கையிலேருந்து அந்த எந்திரமயமாக்கப்பட்ட ஒரு நகர வாழ்க்கைக்கு போறாங்க. ஸோ அங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சு இவங்களுக்கு என்ன மாதிரியான அதை எப்படி இவங்க சால்வ் பண்றாங்க அப்படின்றதா இந்த படத்தோட மொத்த கதையை. நான் இதுக்கு மேல எதுவுமே ஸ்பாயில் பண்ண விரும்பல, நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம அப்ரிசியேட் பண்ணலாம். இந்த படத்தோட என்னென்ன இந்த படத்துல பிரச்சனை இருக்கு, மிஸ்டேக்ஸ் இருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம கிராக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டோரி வந்துட்டு ஒரு பழைய ஸ்டோரியா இருந்தாலுமே ஒரு லீட் ரோல்ல ஒரு பெண்ணை மையப்படுத்தி வந்திருக்கக்கூடிய ஒரு கதை. ஸோ அதனால அந்த ஒரு காரணத்தினால இந்த ஸ்டோரியை நம்ம வந்துட்டு ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லல, ஒரு பாசிட்டிவாவே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுல என்னன்னா, இந்த கதை காலமே வந்துட்டு கிரவுண்டடா அந்த மக்களுடைய வாழ்க்கை இருக்குல்ல, அந்த யதார்த்தமா அந்த மக்கள் எப்படி வாழ்வாங்க அப்படின்றத அப்படியே தத்ரூபமா நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஸோ அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். ஸோ அதை நம்ம அப்ரிசியேட் பண்ணலாம். அடுத்து வந்துட்டு இதோட ஸ்கிரீன் பிளே வந்துட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மெலோட்ராமாவும் அடுத்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் சாப்டரும் கலந்து கொடுத்துருக்காங்க. மெலோட்ராமா பிளஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரெண்டும் கலந்து கொடுத்தது ஒரு நல்ல விஷயம், அதையும் நம்ம அப்ரிசியேட் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண ஆக்ட்ரஸோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதுதான் மெயினா, குறிப்பா அந்த கதாநாயகி கேரக்டர்ல நடிச்ச பத்மாஸ்பார் அந்த ஆக்ட்ரஸ் தான் அந்த ஹீரோயின் அந்த கேரக்டர்ல பண்ணிருக்கிறது ஒரு வெல் மெச்சூர்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லுவேன். அந்த எமோஷனல் காட்சிகள் ஆகட்டும், அவங்க அம்மா கிட்ட அவங்க பேசக்கூடிய வசனங்கள் ஆகட்டும், அப்புறம் ஃப்ரெண்டு கூட ரூம்ல சண்டை போட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டு இவங்களை வெளியேற்றிடுவாங்க. ஸோ அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸை எமோஷன் கலந்து ஒரு பயத்தோடையும் அந்த கேரக்டர் இந்த படம் ஃபுல்லாவே இந்த கேரக்டரை அப்படியே உள்வாங்கி அதை அப்படியே டெலிவரும் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அடுத்து ஒரு மெயினான கேரக்டரா அந்த பேக்கரி ஓனரா வரக்கூடிய ஹேலா அயன் அந்த ஆக்ட்ரஸ்
இவங்க அவங்களோட ஆக்டிங்குமே சரி, இவங்க ஃபர்ஸ்ட் அவங்க ஹஸ்பண்டோட சண்டை போட்டுக்கக்கூடிய ஒரு சீன்ல இருந்து ஹீரோயினுக்கு எந்தெந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஒரு அதாவது நகரத்துல வந்து கெட்ட மனிதர்கள் மட்டும் இல்ல, நல்லவங்களும் இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே கிராமமா இருக்கட்டும் சரி, நகரமா இருக்கட்டும் சரி, 2 இடங்கள்லுமே எல்லா தரப்பட்ட மனிதர்களுமே இருக்காங்க அப்படின்னு அவங்க கேரக்டரை அந்த இடத்துல வச்சு அதை போர்ட்ரேட் பண்ண விதமும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதமுமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ அதையுமே நம்ம அப்ரிசியேட் பண்ணலாம். யாஸ்மின் டிமாசி இவங்க ஃப்ரெண்டா வரக்கூடிய ஒரு கேரக்டர். அவங்க தான் ஃபர்ஸ்ட் இவங்களை வந்துட்டு பேயிங் கெஸ்டா இவங்க வீட்டுக்குள்ள இவங்க யாருமே தெரியாம அந்த நகரத்துல வீடு தனக்கு தங்குறதுக்கு ஒரு சேஃபான இடம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க தான் வந்துட்டு இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேரக்டரை இவங்க போர்ட்ரேட் பண்ணி அந்த கேரக்டரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட், ஒரு என்ன ஒரு உதவினாலும் செய்யக்கூடிய ஃப்ரெண்டா வர்றவங்க செகண்ட் ஹாஃப்ல அப்படியே டோட்டலா அவங்களோட கேரக்டர் டிரான்ஸ்ஃபார்மேஷனுமே நல்லா இருக்கும். ஸோ அவங்களுமே வந்துட்டு ஒரு பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். அதையுமே நம்ம இந்த படத்துல அப்ரிசியேட் பண்ணியே ஆகணும். அடுத்து இந்த படத்தோட என்னென்ன நெகட்டிவ்ஸ், என்னென்ன மிஸ்டேக் எல்லாம் இருக்குன்னு நம்ம கிராக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, இந்த படத்துல வந்துட்டு ஒரு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஒன்று நடக்கும். ஒரு கார் வந்துட்டு ஒரு டவுன்ஹில்ல ஒரு கர்வ் வரும். அந்த கர்வ்ல வந்து திரும்பி கார் விழுந்துரும் மலையில. ஸோ அப்படி கார் இதாகி விழுந்து ஆக்சிடென்ட் ஆன உடனே அதுல இருந்து எல்லாரும் செத்துருவாங்க. நம்ம கதாநாயகி மட்டும் வந்துட்டு அதுல இருந்து தப்பிச்சிருவாங்க. ஸோ அது எப்படின்னே தெரியல. அது மிகப்பெரிய ஒரு லாஜிக் மிஸ். அது மட்டும் இல்ல, கான் சிறப்போ இல்ல கோல்டன் சிறப்போ அந்த மேக்கப் ஆர்டிஸ்டோ இல்ல அந்த பைரோ டெக்னீஷியனோ அதை கரெக்டா பண்ணிருக்க கூடாதா? அது அப்படியே தெரியுது. அந்த அளவுக்கு தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதுல லாஜிக்கே இல்லை. ஸோ ரெண்டாவது வந்துட்டு இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்துட்டு ஒரு நல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் கதையோட்டத்தோடய போகுது ஸ்டோரியோட. பட் அதுல என்னன்னா ஒரு சில இடங்கள்ல அந்த சீன்ஸ், அந்த கான்வர்சேஷனா இருக்கட்டும், கேரக்டர் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப லெந்தியா இருக்கு. குறிப்பா வந்துட்டு இந்த கார் எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றதுக்கு அதை சொல்லாம முதல்ல அந்த செல்ஃபுக்கு போய் அந்த கார் சாவி எடுத்துட்டு வந்து காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிப்போ. இப்படி இது எப்படி இருக்கு? ஸோ இந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஒவ்வொரு சீனுமே லென்த்தா இருக்கு. பட் ஒட்டு மொத்தத்துல இந்த படம் வந்துட்டு என்னை பொறுத்தல ஒரு டீசென்டான ஒரு டிராமா தான். ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து பார்க்கலாம். பட் இந்த படம் வந்துட்டு 18+ தான். சில மைல்டு செக்ஷுவல் சீக்வன்ஸ் இருக்கு. ஸோ மேலும் இது மாதிரி வித்தியாசமான உலக திரைப்படங்களை பார்ப்பதற்கு, விமர்சனங்களை பார்ப்பதற்கு இன்னொரு மெயின் ரீசன் நம்ம சேனல்ல என்னன்னா, ஒரு சில வேல்டு சினிமா சப்டைட்டில்ஸ் உங்களுக்கு இருக்கும் இருக்காது. ஒரு சில இதுல சப்டைட்டில்ஸ் வந்து டைமிங் மாறி வரும். பட் நம்ம சேனல்ல அந்த ரிவ்யூவை பார்த்துட்டு நீங்க போனீங்கன்னா அந்த சப்டைட்டில்ஸ் வந்துட்டு சப்போஸ் அந்த டைமிங் மாறினா கூட நம்ம ரிவ்யூவை பார்த்துட்டு அந்த படத்தை போய் பார்த்தாலே போதும். அந்த ஸ்கிரீன் பிளேலயே உங்களுக்கு புரியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.